அருவி, அந்த படிநெல் எடுத்துட்டு வா. என்ன இவன் டக்குன்னு மாறிட்டான்? வெண்ணிலா மேல கோவப்படாம சந்தோஷமா வரான். ஒருவேளை அவங்க அம்மாக்காக மாறிட்டானா? புரிஞ்சுக்கவே முடியலையே. வெண்ணிலா, படிநிலை தட்டி விட்டுட்டு 2 பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஏமா வீட்டுக்கு வர மருமக படிநிலை தட்டி விட்டுட்டு வர சொல்றீங்க? வீட்டுக்கு வர மகாலட்சுமி தான் காலால செல்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரான்னு பண்ற சடங்குமா இது. நீ ஏண்டி அவனை காப்பாத்து? உனக்கு அவனுக்கு என்னடி சம்பந்தம்? அவன் லவரா இல்ல பொண்டாட்டியா? எனக்கு அவளுக்கு சம்மந்தம் கிடையாது. ப்ளீஸ் அவளை விட்டுரு. ஏய், சம்பந்தம் இல்லைன்னா உனக்காக அவ ஏன்டா வரா? ஐயோ வாணு, அண்ணாமலை மருமகளோட அக்கா தானடி நீ. இவன் மேல உனக்கு என்னடி அவ்வளவு கரிசனம்? அது சரி, கரிசனம் வரும்ல. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா மொத்த குடும்பமும் ரியாக்ட் பண்ணும், அப்படிதானே? அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் உன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்ல? இவனை குத்துனா வலிக்கும், ஆனா ஒன்ன தொட்டா என்ன பண்ற நீ? விட்டாதானே அண்ணி, சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. அண்ணா, அண்ணி தான் உன்னை விட ரொமான்டிக். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. என் வீட்டு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி இப்படி பண்ணிட்டானே இந்த பாவி. அவன் நல்லா இருப்பானா? நாசமாதான் போவான், நாசமாதான் போவான். என் பொண்ணு யாருக்கு என்ன பாவம் பண்ணா? படுபாவி, என் பொண்ணோட மானத்தை இப்படி வாங்கிட்டானே. கை வைக்கிற இனிமே நீ எந்த பொண்ணு மேலையும் கை வைக்க கூடாது. கழுத்துல கத்தி வச்சப்பவே அறுத்து போடாம விட்டேன் பாரு, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை நான் பார்த்த இடத்துல வெட்டி போட்டுருவேன்.
என்ன காப்பாத்த போய் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் அழுகாதீங்க. ஏற்கனவே இவளுக்கு கண்ணால நடக்காம வெண்ணிலாவுக்கு முதல்ல கண்ணால நடந்துச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் இவள பாக்குற பார்வையோ பேசுற பேச்சும் சரியில்லை. எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்களோ. இதுக்கு மேல நாம உசுரோட இருந்து என்னவான பண்ண போறோம்? ஐயோ சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மான மரியாதை போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பண்ணிருக்கிற விஷயம் சாதாரண விஷயமா? என் பையன் உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கா. இவள நாங்க யாரும் அப்படி கைவிட்டுற மாட்டோம். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அப்பாடா, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிட்டோம். சம்பந்தி, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு? அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு, நாம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிட்டா. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். சம்பந்தி, நீங்க பாத்துக்கீங்கன்னு கேக்குறேன். ஆறுதலா என்ன 4 வார்த்தை சொல்வீங்களா? அதுக்கு மேல உங்களால வேற என்ன பண்ண முடியும்? யாராலையாச்சும் இப்ப நல்ல ஆசைகத்தை மாத்த முடியுமா? வான்மதி, உங்க பெரியமா ஏதோ விரக்தியில பேசுறாங்கம்மா. நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணு தானடா. இதுக்கெல்லாம் நீ மனசை விட்டுற கூடாது. உனக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீ வா. என்னதான் விவரம் தெரிஞ்சவளா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சமயத்துல இடிஞ்சு போய் தானே சம்பந்தி இருப்பாங்க. வேண்டாம், என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி. நான் வாழவே தகுதி இல்லாதவ பெரியம்மா. வான்மதி, அப்படி சொல்லாதம்மா. வான்மதி, ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இப்படி ஆனது காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. ப்ளீஸ் கௌதம், என்னால முடியல. இவ்ளோ அசிங்கத்துக்கு அப்புறம் எப்படி என்னால அந்த வீட்டுக்கு வர முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க. நானு நீ சொல்றது தாண்டி சரி. இதுக்கப்புறம் நாம வீட்டுக்கு போக கூடாதுடி.